So hi friends, ரொம்ப நாள் கழிச்சு கை கடக்கமா காம்பாக்ட்டா ஒரு குட்டி சைஸ் ஸ்மார்ட் போனை பார்க்க போறேன். This is the OnePlus 13s. இத ஓபன் பண்றதுக்கு நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க. இது ரொம்ப குட்டி சைஸ் ஸ்மார்ட் போன், yet a very powerful ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போன் ரிவ்யூவை நம்ம அதிரடியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So this is the box OnePlus 13s. வழக்கம் போல அதே ஆரஞ்சு கலர் பாக்ஸ் தான், பட் இந்த சமயம் பாக்ஸ் கொஞ்சம் சின்னமா இருக்குதுங்க. So பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். So never settle. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். Quick start guide and ஸ்மார்ட் போன் இருக்குது. ஓரமா வச்சலாம். 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், ஓரளவுக்கு மாடரேட் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. and இதோட அவுட்புட் டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள். and this is the ஸ்மார்ட் போன். என்னால நம்பவே முடியல, இந்த ஸ்மார்ட் போன் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு பாருங்களேன். கை கடக்கமா ரொம்ப ஹேண்டியா ரொம்ப ட்ரெண்டியா இருக்குதுங்க. பாக்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குது. and இன்னொரு விஷயம், இந்த ஸ்மார்ட் போனை பார்த்தா அப்படியே ஐபோன் மாதிரி இருக்குல்ல, பேக்ல மட்டும் இல்லங்க, ஃப்ரண்ட்லயுமே அப்படியே ஐபோன் மாதிரி இருக்கா. இத காப்பின்னு சொல்றதா இல்ல இன்ஸ்பிரேஷன் சொல்றதா ஐ டோன்ட் நோ. இந்த ஸ்மார்ட் போனை ஃபர்ஸ்ட் கையில எடுத்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்மார்ட் போன் ஸ்லைட்டா ஹெவியா இருக்குதுங்க. குட்டியா இருந்தாலும் நல்ல ஹெவியாவே இருக்குது. ரொம்ப நேரம் போன் பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கை வலிக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்குது. கேமரா பம்பும் கொஞ்சோண்டு தான் இருக்கு பாத்தீங்களா. பேக்ல பேண்டா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. தொட்டு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. தொட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு வெல்வெட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அலுமினியமால மேக் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிகோரில்லா கிளாஸ் 7i யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப காமெடியான விஷயம் என்னன்னா, இந்த என்டையர் ஸ்மார்ட் போன் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இவங்க ஏன் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கார்னிகோரில்லா கிளாஸ் விக்டஸ் யூஸ் பண்ணனும் எனக்கு தெரியல. அதே மாதிரி ஏன் IP68 and 69 வாங்கலாம்னு எனக்கு தெரியலங்க. அண்ட் கமிங் டு தி ஹார்ட்வேர், இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon 8 எலைட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி பாத்தீங்கன்னா 4.3 வரைக்கும் போகுது. அண்ட் 3 நானோமீட்டர் டெக் யூஸ் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் a very powerful ப்ராசஸருங்க. அண்ட் இது கூட கம்பேர் பண்ணி LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 4.0 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமிங்ல இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பீஸ்ட்னு சொல்லலாம். நீங்க எல்லா ஹை எண்ட் கேம்ஸும் ஹை செட்டிங்ஸ்ல சர்வ சாதாரணமா நீங்க விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. லாக், ஹிக்கப், ஃப்ரேம் ஸ்கிப் இத பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ரொம்ப நேரம் கேம் விளையாண்டு பார்த்தேன், விளையாடுறதுக்கு அப்படி ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கேமிங் ஓடுங்க. இந்த ஸ்மார்ட் போன் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பட்டர் ஸ்மூத்தா இருக்கு. ஐகான்ஸ்லாம் அப்படியே பறக்குது பாத்தீங்களா. அண்ட் இதோட சைஸே குட்டியா இருக்கறனால யூஸ் பண்றதுக்கே ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குதுங்க. அண்ட் RAM and ROM பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியன்ட் வருது, 12GB 256GB and 12GB 512GB. அண்ட் இங்க பாருங்க RAM எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய 12GB கூட இன்னொரு 12GB உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒடுப்பா போன் ஹீட் ஆதா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் கேம் விளையாடும் போது ஹீட் வந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. பட் வீடியோ ஷூட் பண்ணும்போது நல்லாவே ஹீட் ஆச்சுங்க. பர்టిక్యులரா வெளியில எல்லாம் ஷூட் பண்ணும்போது போன் நல்லாவே ஹீட் ஆச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போனுக்கு திஸ் இஸ் நார்மல். அண்ட் 6.32 inches குட்டி சைஸ் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் a 10-bit AMOLED panel. கலர்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளவு விவிடா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நீங்களே பாருங்க. அண்ட் ஸ்கிரீன் பிரைட்னஸ் 1600 nits வரைக்கும் போகுது. நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டைரக்ட் சன்லைட்ல கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்கணும், மித்தபடி விசிபிலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒடுப்பா. டிஸ்ப்ளே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாம் எவ்வளவு டீப்பா தெரியுதுன்னு பாருங்க. பிக்சர்ஸ்ல எவ்வளவு ஷார்ப்பா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா தெரியுதுன்னு பாத்தீங்களா. இப்போ நான் ரீசெண்டா பார்த்ததுல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே நான் சொல்லுவேன். ஆனா அது மட்டும் கிடையாதுங்க, ஸ்கிரீன் ஸ்மூத்னஸ் வேற லெவல்ல இருக்கு. ஜஸ்ட் கையை வச்சாலே போதும், ஐகான்ஸ்ல அப்படியே பறக்குது பாத்தீங்களா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா ஒரு ஃபிளாக்ஷிப் போனுங்க. அண்ட் பெசல்ஸ்லாம் ரொம்ப சின்னூண்டா கொடுத்திருக்காங்க. அதுவுமே ஈக்குவலா ஒரே மாதிரி எல்லா சைடும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த கார்னரை நோட்டீஸ் பண்ணி பாருங்க, பெசல் ரேடியஸும் டிஸ்ப்ளே ரேடியஸும் வேற வேற மாதிரி இருக்கா. சோ அதனால கார்னர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஸ்கிரீன் ரெஃப்ரெஷிங் ரேட் நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், இல்லனா ஹை வச்சுக்கலாம், இல்லனா ஆட்டோ செலக்ட் வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் LTPO பேனல். அதனால நீங்க 1 Hz ல இருந்து 120 Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் ரேட் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஹை பிரைட்னஸ்க்கு DC டிமிங்கும், லோ பிரைட்னஸ்க்கு பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்றாங்க. சோ நைட் டைம்ல இருட்டுல நிறைய வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, HDR10 plus Dolby Vision Vivid எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணுது. கமிங் டு தி போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. பட் மேல பாத்தீங்கன்னா you can see the plus key. பாட்டம்ல சிம் ட்ரே இருக்குது. அதுக்கு பக்கத்துல மைக், USB type C சார்ஜிங் கம் ஆடியோ போர்ட். This is also mic. அது பக்கத்துல ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. This is a stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்க ஏர் பீஸ் தான் இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. டாப்ல you can see the noise cancellation microphone and there is a small speaker outlet. Right side power on off button, அதுக்கு பக்கத்துல வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ சிம் ட்ரேவை ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க SIM 1, இங்க பாருங்க SIM 2. உங்களால ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும், மெமரி எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது. அண்ட் கமிங் டு தி ஆடியோ சிஸ்டம், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி தெரியும். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நான் டால்பி அட்மாஸ் எதிர்பார்த்தேன். பட் ரியாலிட்டி தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து ஸ்பீக்கர்ஸ்ல ஒர்க் ஆகுது. இங்க பாத்தீங்களா, கீழ காட்டுது பாத்தீங்களா, ஹெட்போன்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இங்க பாத்தீங்களா, ஹெட்போன்ஸ் கனெக்ட் பண்ணனும் 3 ஆப்ஷன் காட்டுது. அண்ட் அது போக 4 சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். So audio quality super
சூப்பர்வா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சவுண்டும் தனித்தனியா அழகா அப்படியே கேக்குது. அண்ட் சர்ப்ரைசிங்கா பேஸ் எஃபெக்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே கேக்குதுங்க. அந்த தம்பினஸ் அப்படியே லைட்டா வந்துட்டு போச்சு. நோட்டீஸ் பண்ணீங்களா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓ ரியாலிட்டி ஸ்பீக்கர்ஸ்ல ஒர்க் ஆகாட்டியும் ஆடியோ குவாலிட்டி வேற லெவலுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்மார்ட் போன் A2DP, LDAC, APTX இந்த மாதிரி ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கோடெக் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதனால நீங்க வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணி கேம்ஸ் விளையாண்டாலோ மூவிஸ் பார்த்தாலோ உங்களுக்கு கொஞ்சம் கூட லேட்டன்சி இருக்காதுங்க. அண்ட் கமிங் டு தி பேட்டரி, இந்த ஸ்மார்ட் போன்ல 5850 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது கூட கம்பேர் பண்ணி இந்த 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது உங்க ஸ்மார்ட் போன் ஆல்மோஸ்ட் 1 ஹவர்க்குள்ள கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிருங்க. பட் sadly இந்த ஸ்மார்ட் போன் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது. மேபி பிகாஸ் ஆஃப் தி ஸ்மால் பாடி. அண்ட் பைபாஸ் சார்ஜிங்குமே நீங்க கேம் விளையாடும்போது தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு OnePlus சொல்றாங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க. இஃப் யூ ஆர் கேஷுவல் யூசர், நீங்க ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும், ஏன் ஈவன் 2 டேஸ் வரைக்கும் நீங்க சார்ஜே போடாம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் கேமர், நீங்க 6 ல இருந்து 7 மணி நேரம் கண்டினியூஸா கேம் விளையாண்டுக்கலாங்க. சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாலிட். அண்ட் கமிங் டு தி நெட்வொர்க், ஆல்மோஸ்ட் 13 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 7 கொடுத்திருக்காங்க. Bluetooth low energy version 6 கொடுத்திருக்காங்க. And you have a full fledged NFC and ஒரு full fledged IR blaster கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு ஆல் தான் மிஸ்ஸிங், which is the FM radio. OS பொறுத்த வரைக்கும் Android version 15 கொடுத்திருக்காங்க. இதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UAA Oxygen 15 கொடுத்திருக்காங்க. 4 இயர்ஸ் வரைக்கும் OS அப்டேட் கொடுக்கிறதாகவும் 6 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கிறதாகவும் OnePlus ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. And this is a trial and tested OS. செம்ம ஸ்மூத்தா இருக்குதுங்க யூஸ் பண்றதுக்கு. No hiccup, no lag, nothing. And call recording feature கொடுத்திருக்காங்க. நீங்க unknown numbers மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்ல all calls நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். And ரெக்கார்டிங்க்கு நீங்க லிமிட் வச்சுக்கலாம். either 1000 calls, 2000 calls or 3000 calls or unlimited வச்சுக்கலாம். And bloatware இருக்கா இல்ல அப்படினு கேட்டிங்கனா sadly yes. இங்க பாருங்க ஆப் மார்க்கெட் இருக்கா? இத uninstall பண்ண முடியாது. தீம் ஸ்டோர் இருக்கா? uninstall பண்ண முடியாது. And games ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? அதையும் uninstall பண்ண முடியாது. And fingerprint scanner கீழ கொடுத்து வச்சிருக்காங்க. But no problem. ஏனா இது சின்ன ஃபோன் தான். ஓகே, ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பாப்போம். It's blazingly fast. தொட்ட உடனே ஓபன் ஆகுதுங்க. இங்க பாருங்க, உள்ள போறதே தெரியல. சோ flagship போன்னா flagship போன் தாங்க. அண்ட் இந்த பிளஸ் பட்டன் பத்தி இப்ப பாப்போம். செட்டிங்ஸ்ல யூ கேன் see பிளஸ் கீ. இத கிளிக் பண்ணுங்க. இந்த பிளஸ் கீயை நீங்க மைண்ட் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க போனை ரிங்கிங்லயோ இல்ல வைப்ரேஷன்ல போட யூஸ் பண்ணிக்கலாம். do not disturb மோடா வச்சுக்கலாம். கேமரா கீயை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் பாருங்களேன், கேமரா ஓபன் ஆகும்போது போட்டோ மோட் ஓபன் ஆகணுமா, போர்ட்ரேட் ஆகணுமா, வீடியோ ஓபன் ஆகணுமா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டார்ச் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டரா யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் போய் பாப்போம். உங்க கேமரால எடுக்கிற போட்டோஸை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். கான்வர்சேஷனை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். லைவா போன் பேசிட்டு இருக்கும்போதோ இல்ல சாட் பண்ணிட்டு இருக்கும்போதோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எவ்வளவு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா நோ ஆக்ஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணா எதுவுமே பண்ண விடாம கூட நீங்க பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? இப்போ நான் ஒரு blog ஆர்டிகல்ல இருக்கிறேன். இப்போ சைடுல இருக்க இந்த பிளஸ் கீயை நான் பிரஸ் பண்றேன். அது அப்படியே ஸ்கேன் பண்ணுது பாத்தீங்களா? பண்ணிட்டு மேல அனலைஸ் பண்ணுது. தெரியுதா உங்களுக்கு? சோ திஸ் இஸ் கால் மைண்ட் ஸ்பேஸ். எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட AI சம்மரி பாத்தீங்களா? அதுல ஹேஷ்டேக் வர கிரியேட் பண்ணிருக்கு பாருங்களேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே OnePlus 13s க்கு எடுத்திருக்கேன். அதை பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான். எவ்வளவு டீடைல்ஸ் எடுத்திருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, இப்போ போட்டோ எடிட் பண்ணி காட்டுறேன். சோ திஸ் இஸ் a photo. இதுல போயிட்டு கிளிக் ஆன் எடிட். இதுல மேல பாருங்க AI எடிட்டர் அப்படின்னு இருக்கா? இத கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வருங்க. You can see AI recompose, AI detailed boost, AI eraser, AI unblur, AI reflection eraser. Now AI eraser இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த ஆப்ஜெக்ட்டை நான் ரிமூவ் பண்ண போறேன். இங்க பாருங்களேன், வேற லெவலுங்க. கம்ப்ளீட்டா அந்த லாரி காணாமே போச்சுங்க. பட் அந்த இடமும் பாத்தீங்களா வேற ஏதோ வச்சு ஃபில் பண்ணி வச்சிருக்குது. சோ இப்போ இந்த பாப்பாவை அழிச்சு பார்ப்போம். ஃபேண்டாஸ்டிக், இருந்த சோடே இல்லைங்க. ஓகே, கமிங் டு தி கேமராஸ். இந்த இருக்கு பாத்தீங்களா? திஸ் இஸ் a 50 மெகாபிக்சல் சோனி லித்தியா பிரைமரி கேமரா. நல்ல ஒரு பெரிய சைஸ் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் மேல இருக்கு பாத்தீங்களா? திஸ் இஸ் a 50 மெகாபிக்சல் டெலோபோட்டோ கேமரா. இந்த கேமரா வச்சு 2x வரைக்கும் உங்களால ஆப்டிகலா ஜூம் பண்ண முடியும். 2x வரைக்கும் சொல்ல முடியாது. 2x தான் அதோட ஆக்சுவல் ஃபோக்கல் லென்த். அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 32 மெகாபிக்சல் ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேமராவால ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண முடியும், which is incredible. ஓகே, கேமரா மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் you can see the pro mode, video mode, photo mode, portrait mode and more போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைட் மோட், ஹை ரெசல்யூஷன் மோட், panorama, film mode, slow motion, time lapse, long exposure, dual view mode, tilt shift and document scanner கொடுத்திருக்காங்க. போட்டோ மோட்ல 1x பிரைமரி கேமரா, 2x டெலஃபோட்டோ கேமரா, ரெண்டுமே ஆப்டிகல் ஜூம் and 4x டிஜிட்டல் ஜூம். 4x ல இருந்து all the way up to 20x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். வீடியோ மோட்ல 1x பிரைமரி கேமரா, 2x டெலஃபோட்டோ கேமரா, ரெண்டுமே ஆப்டிகல் ஜூம், 4x டிஜிட்டல் ஜூம், 4x ல இருந்து all the way up to 10x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியர் கேமரால மேக்ஸிமமா 4K
at 60 வரைக்கும் உங்களால ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரால மேக்ஸிமமா 4K at 30 வரைக்கும் உங்களால ஷூட் பண்ண முடியும். அண்ட் பொக்கா வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும். aperture f 1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட பிளர் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும் 1080p at 30 ல. அண்ட் 10-bit HDR Dolby Vision வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும் 4K at 60 fps ல. அண்ட் அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும் 4K at 60 fps ல. ஃப்ரண்ட் கேமரால 1080p at 30 fps ல தான் அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராலயும் உங்களால பொக்கா வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் ப்ரோ போட்டோ மோட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபில்ம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ வீடியோ மோடு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். போர்ட்ரேட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அது 1x இருந்தாலும் சரி 2x இருந்தாலும் சரி ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் எந்த அளவுக்கு சினிமேட்டிக்கா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தலையில இருக்க முடிய கூட பெர்ஃபெக்ட்டா செப்பரேட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? அண்ட் ஸ்கின் டோனும் சரி கலர் சென்ஸும் சரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க. அண்ட் போட்டோ மோட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் சேச்சுரேட்டடா வார்மா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் வார்டவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குதுங்க. கலர் சென்ஸ் நல்லா விவிடா இருக்குது. அண்ட் கிளாரிட்டியுமே நல்லா இருக்கிறனால நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸோடயாம உங்களால பார்க்க முடியும். அண்ட் லோ லைட் போட்டோகிராஃபியும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நைட் டைம்லயே சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் ரொம்ப அருமையா பிக்கப் பண்ணிருந்துச்சுங்க. இப்போ இந்த ஸ்கையை பாருங்க, அதுல இருக்க கிளவுட்ஸ் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த ஹட்டை பாருங்க, மேல இருக்க அந்த ஓடெல்லாம் எவ்வளவு கிளியரா தெரியுதுன்னு பாத்தீங்களா? ஈவன் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க சப்ஜெக்ட் கூட தெளிவா தெரியுதுங்க. நைட் டைம்ல எடுத்த போர்ட்ரேட்ஸ்மே வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா? பாப்பா ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு பாருங்க, கலர் சென்ஸ் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா? அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட மேக்ரோ போட்டோஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு ஒரு கிளியரான மேக்ரோவை நான் பார்த்ததே கிடையாது. கிளாரிட்டி சரி கலர் சென்ஸும் சரி வேற லெவல்ல இருக்குதுங்க. அண்ட் 4K at 60 fps ல ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ வேற லெவல்ல இருந்துச்சு. பர்టిక్యులரா அந்த க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ்லாம் பாருங்களேன், அப்படியே டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல இருக்குதா. பட் ஃபோக்கசிங் சிஸ்டம் கொஞ்சம் மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. பட் வாட்எவர் ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேற லெவல் ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்டெடி வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வீடியோ நல்லா ஸ்டேபிளா தான் இருக்குது. பட் நார்மல் வீடியோக்கும் ஸ்டேபிள் வீடியோக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியலங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட செல்ஃபீஸ்மே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. இங்க பாருங்களேன், சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. அந்த பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட் சினிமேட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? பட் அப்படியே ஆப்போசிட் நைட் செல்ஃபீஸ் எல்லா போட்டோஸும் நல்லா தெளிவா பாருங்களேன், அப்படியே யாரோ வரைஞ்ச மாதிரி தெரியுதா? ஓகே, OnePlus 13s எப்படி இருந்துச்சுங்க இந்த போன்? சோ சூப்பரா கை கடக்கமா நல்லா ட்ரெண்டியா ஐ கேட்சியா ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஐபோன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நல்ல கேப்பபிளான கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராலயும் ஆட்டோ ஃபோகசிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்பீட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. வேற லெவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஹார்ட்வேர் அண்ட் ஸ்பெக் எல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் Wi-Fi 7 Bluetooth 6 எல்லாம் கொடுத்திருக்காங்க. பட்டர் ஸ்மூத் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பட் எங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்னா IP65 தான் கொடுத்திருக்காங்க. 68 and 69 கொடுக்கல. அதே மாதிரி கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல. கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். பட் பிரைஸ் கொஞ்சம் கூட இருக்கிறனால கொஞ்சம் யோசிச்சு தாங்க வாங்கணும். ஓகே, ஓவரால் அந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலா கேட்டீங்கன்னா ஓகே அதை விடுங்க, நீ இந்த ஸ்மார்ட் போனை வாங்குவே அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காம்பாக்ட் பாடிக்காவே கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை நான் கண்ண மூடிட்டு வாங்குவேன். உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் பேண்டுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு யோசனையா தான் இருக்குது. ஓவரால் இந்த ஸ்மார்ட் போன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் வேணும்னா நீங்க வேற எங்கேயுமே போக வேணாம், கோ டு யாலு மொபைல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பாய்.